saravanakumar, welcome to Power Space Solar Tech. நீங்கள் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஈஸ்ட்மேனில் ப்ரோ மேக்ஸ்ன்ற மாடல் சைன் வேவ் mppt PCU பார்க்குறோம். இதில் நீங்கள் லித்தியம் பேட்டரியும் போட்டுக்கலாம், டியூப்லர் பேட்டரியும் போட்டுக்கலாம். இதோட டிரான்ஸ்ஃபார்மருக்கு 10 years வாரண்ட்டி தராங்க. இன்வெர்ட்டருக்கு பார்த்திங்கன்னா 36 months வாரண்ட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்மேனில் ஏற்கனவே ப்ரோ மேக்ஸ் இருக்குது, ஹையர் எண்டில் தான் இருக்குது. இப்போது 1 kW இந்த ப்ரோ மேக்ஸ் மாடல் வருது. இதில் 1000 VAவில் நீங்கள் 1000 watts யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 36 months வாரண்ட்டி ஃப்ரண்டில் பாக்ஸ்லேயே இருக்கு பாருங்கள். இதோட ரெக்கமெண்டேடட் பேட்டரி பார்த்திங்கன்னா 180 above, நாங்கள் 200 போட்டிருக்கோம். சோலார் ப்ரோ மேக்ஸ். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா டிசி லாஸ் வந்து கம்மியாக தான் ஆகும். அதே மாதிரி பிவி ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இதில் நம்ம நார்மல் யூடிஎல்லில் இருக்கிற மாதிரியே 3 மோடு இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் பேட்ரியோட வோல்டேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரிட்டு சோலார் மாறும். அதே மாதிரி ஐசோலேட்டட் கேட் ட்ரைவ் ஃபார் சோலார் சார்ஜ், அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது இதில். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா இது ஒரு டவர் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா ஹெவியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 1 kW இன்வெர்ட்டரில் இதுதான் பிக் சைஸ் இருக்கிறதுலே. இதில் பாக்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா டூஸ் அண்ட் டுனாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எம்ஆர்பி இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, மேனுஃபேக்சரிங் டேட்டு, சீரியல் நம்பரு, சோலார் mppt 1 number, 13 kgs இதோட வெயிட் 14 kgs. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 14,000. இது ஈஸ்ட்மேனே இந்த இன்வெர்ட்டரை மேனுஃபேக்சர் பண்ணுது, ஈஸ்ட்மேனே இதை மார்க்கெட்டிங்கும் பண்ணுது. அது ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னா, சில இன்வெர்ட்டர்லாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர் வேறு ஆளாக இருப்பாங்க, மார்க்கெட்டிங் வேறு டீமாக இருக்கும். இப்போ நீங்கள் லூமினஸ்லாம் வாங்குறீங்கன்னா லூமினஸ் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது, ஈப்ரோன்னு ஒரு கம்பெனியை தான் மேனுஃபேக்சர் பண்ணுது. அந்த பார் கோட் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து கஸ்டமர் கேர், நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் கேர் போகும். வாங்க இப்போது உள்ள இன்வெர்ட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பக்காவான பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த இன்வெர்ட்டர்லாம் நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்னா, எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி தான் நான் இந்த இன்வெர்ட்டர்லாம் எல்லா கஸ்டமருக்கு நான் சூஸ் பண்ணுறது. ஏதோ ஒன்று புது மாடல்லாம் போட்டுறது கிடையாது. வாரண்ட்டி கார்டு இது சோலார் ப்ரோ மேக்ஸ் 36 months வாரண்ட்டி. கண்டிப்பாக இதுக்கு வாரண்ட்டி கார்டு மஸ்ட்டு, இல்லைனா வாரண்ட்டி கிளைம் கிடையாது. ஈஸ்ட்மேன் மட்டும் கண்டிப்பாக வாரண்ட்டி கார்டு, நீங்கள் ஈஸ்ட்மேன் இன்வெர்ட்டர் வாங்கினா வாரண்ட்டி கார்டை சேஃப்டியாக வச்சுக்கோங்க. வாரண்ட்டி கார்டு பில்லு மட்டும். இதுலேயே அதே மாதிரி டூஸ் அண்ட் டூனாஸ், அந்த மோடு, அந்த 3 மோடு இருக்குது, அந்த மோடோட எக்ஸ்ப்ளனேஷன், மற்றபடி இந்த ஃபால்ட் இண்டிகேஷன் எல்லாமே என்னென்ன வரும், எது என்னென்ன வந்தால் என்னென்ன ஃபால்ட்டு, அது எல்லாமே கொடுத்துருக்கு அந்த வாரண்ட்டி கார்ட்லேயே. இந்த கவரை பிரித்து பார்க்கலாம் இப்போது இன்வெர்ட்டர் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக டிசைனிங் இருக்குன்ட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 line டிஸ்பிளே தான். அது கீழே பவர் ஸ்விட்ச், அது ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்காங்க சோலார் ப்ரோ மேக்ஸ் 1000 VA 12 volt சிங்கிள் பேட்டரி சிஸ்டம்ட்டு. ரெக்கமெண்டேட்டட் பேட்டரியும் இன்வெர்ட்டருக்கு மேலேயே கொடுத்துருங்க. மோர் தென் 180 Ah போடணும். ஏன்னா நீங்கள் சோலார் இன்வெர்ட்டர்னாலே 180க்கு மேலே 200 போட்டுறது நல்லது. சிங்கிள் பேட்டரி சிஸ்டம்னா மேலே டூஸ் அண்ட் டூனாட்ஸ், கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறாங்க. அது பின்னாடி பார்க்குறோம் கேபிள்ஸ்.
நல்லா 16 ஸ்கொயர் mm ஹெவி கேபிளாக தான் டிசி கேபிள் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், 16 ஸ்கொயர் mm இது. ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே 16 ஸ்கொயர் mm கொடுத்துருக்காங்க. லெக்கும் நல்லா ஹெவியான லெக்கை கொடுத்துருக்காங்க, பேட்டரி லெக்கும். பவர் கார்டு 3 pin 15 amps கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் mm 3 கோரில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒன்றுனா, ஈஸ்ட்மேனில் மட்டும் எல்லாமே பின்னாடி ஸ்விட்சஸில் வந்துடும். நீங்கள் எதுவுமே உள்ள செட்டிங்ஸ் போய் மாற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. கிரிட் சார்ஜ் எனேபிள் டிசேபிள்லாம் ஈஸியாகவே இருக்கும். இதில் வோல்டேஜு, ஹோம் அவே இதான் அந்த மோடு சேஞ்ச் பண்ணுறது. சாரி, ஹோம் அவேன்றது வேறு. இந்த 4வது சுவிட்ச் பார்த்திங்கன்னா இந்த மோடு சேஞ்ச் பண்ணுறது, இன்வெர்ட்டர் மோடு, சோலார் மோடு, ஹைப்ரிட் மோடு. அடுத்தது சார்ஜிங் கரண்ட்டு, ஹை, லோ, ஸ்டாண்டர்ட். அடுத்தது பேட்ரி செலெக்ஷன், டியூப்லர் ஆர் லித்தியம். இது எல்லாமே சிம்பிளாக உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ரைட்டு ஸ்விட்ச் அப் அண்ட் டவுன்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுற கனெக்டரு. மேலே இருக்க லைட்டு பார்த்திங்கன்னா பிவி ரிவர்ஸ். இன்கேஸ் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா கூட இதில் ப்ராப்ளம் இல்லை, அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. ரிவர்ஸில் கொடுத்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் லைட் எரியும், நீங்கள் திருப்பியும் கழட்டி மாற்றிக்கலாம். பின்னாடி டேட்டா ஷீட்டு, ஈஸ்ட்மன் சோலார் இன்வெர்ட்டர் மாடல் ப்ரோ மேக்ஸ் 1000 VA, பிவி ரேட்டிங் 55, அதாவது 540 பேனல் 2 பேரலாக கொடுக்கணும். இந்த பிவி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 15 வோல்ட்லேருந்தே சோலார் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 60 amps வரைக்கும் சார்ஜிங் கரண்ட்டு, 220 வோல்ட் இன்புட், 6.5 amps இன்புட் வோல்டேஜ், ஆம்ஸ் கரண்ட். அவுட்புட் 220. அவுட்புட் ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 4.54 amps. அவுட்புட் பவர் பாருங்கள், 1000 VAல 1000 watts நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் சீரியல் நம்பர், ஆப்ரேட்டிங், டெம்பரேச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அதான் ஓவராலாக இந்த இன்வெர்ட்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கிள் பேட்டரி சிஸ்டத்தில் அதுவும் பாருங்கள், 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் நல்லா கொடுத்துருக்காங்க. 2, ஒன்று mppt-க்காக இருக்கும், இன்னொன்று வந்து போர்டுக்காக இருக்கும். அதே மாதிரி இன்புட்டுக்கு சர்க்யூட் பிரேக்கர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா இன்வெர்ட்டர்லேயும் வர்றது தான். amps அவுட்புட்டு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சிங்கிள் பேட்டரி சிஸ்டம் இன்வெர்ட்டர் வாங்குறாருன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணணும். நம்ம இந்த சைட்டுக்கு இது தான் போடுறோம், அதோட அன்பாக்சிங் அப்படியே இங்கேயே போட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெர்ட்டர் வேணும்னா கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் கோலாடெக். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.